கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எரேமியா 29 அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்க ஏதாவது ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு முடிவு, ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்திருக்கிறீங்களா? நாம எதிர்பார்த்திருந்தோம்னு வைங்க, அந்த முடிவை தீமைக்கானதா இல்லாம சமாதானத்துக்கு ஏதுவானதா அந்த முடிவை நமக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. அப்ப நம்ம எதுலையெல்லாம் முடிவு எதிர்பார்த்திருப்போம்? ஒரு கணக்கு போடலாம். வாலிப பிள்ளைகள் தன்னுடைய ரிசல்ட்டினோட முடிவு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் 12ஆம் வகுப்பு படிக்கிற வயசுல ஒரு 15 வயசுல இருக்கிற பிள்ளைய 10ஆம் வகுப்புக்கான முடிவு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. 17 வயசு இருக்கிற பிள்ளைய 12ஆம் வகுப்புக்கான முடிவை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 20 வயசு 21 வயசுல இருக்கிற பிள்ளைய தன்னுடைய கல்லூரியினுடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு முடிவு. அதற்கு பிறகு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலை வாய்ப்புக்காக தன்னை அர்ப்பணிச்சு பரீட்சை எழுதி அதற்கான முடிவை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வேலை வாய்ப்புல ஒரு நல்ல முடிவு வந்துருச்சுன்னா அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அந்த எங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அங்கிருந்து ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை கிடைச்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே தனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி திருமணத்திற்காக தன்னை அவங்க என்ன பண்ணுவாங்க? திருமண வாழ்க்கை வாழ்வதற்காக தனக்கு ஒரு துணையை தேடி போவாங்க. அவர்களிடத்திலிருந்து ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு பொருளாதார தேவைகளை குறித்து ஒரு முடிவு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக இந்த உலகத்துல எல்லோருமே எல்லா சூழ்நிலையிலும் ஒரு முடிவை எதிர்பார்த்து தான் காத்திருப்போம், இல்லைங்களா? அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற முடிவை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? காத்துக்கிட்டு இருப்போம். எல்லாருக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வயதினருக்கும், எல்லா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒவ்வொரு முடிவை எதிர்பார்த்து நாம காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு, எதற்கான முடிவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவா இருக்கிறேன் என்பதை அறிவேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லி சொல்லி ஜெபிக்கிறப்போ அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருப்பாராம். இந்த பையனுக்கு, இந்த பொண்ணுக்கு, இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு இந்த காரியமா இவங்க வந்து தன்னுடைய உழைப்பை போட்டு, தன்னோட படிப்பை போட்டு, தன்னுடைய எல்லாவற்றையும் போட்டு ஒரு முடிவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முடிவை குறிச்சுதான் தன்னிடத்துல அவர்கள் தொடர்ந்து வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு அந்த முடிவை தீமையா இல்ல நன்மையானதா, சமாதானத்துக்கு ஏதுவானதா, அந்த முடிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய கடமையாயிருக்கிறது என்பதைத்தான் இங்க சொல்றாரு. இப்ப கடவுள் இடத்துல நம்ம கேட்கிறப்போ என்ன காரியத்திற்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே,
அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கும், நன்மைக்கு ஏதுவானதா இருக்குன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்களே. அப்ப நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை எனக்கு சமாதானத்துக்கு ஏதுவானதா, நன்மைக்கு ஏதுவானதா நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நம்ம கேட்கணும். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். 1/2 மணி நேரத்துல ஒரு முடிவு எதிர்பார்ப்போம், 5 வருஷத்துல ஒரு முடிவு எதிர்பார்ப்போம். இப்படி பல சூழ்நிலைகளில நாம முடிவு எதிர்பார்க்கணும். ஏன்னா முடிவு தான் திருப்தியை கொடுக்கக்கூடியது. ஒரு முடிவு தான் ஒரு மனுஷனுக்கான திருப்தியை கொடுக்கக்கூடியது. அப்பா, ஒரு வழியா இந்த வேலை முடிஞ்சது, அதுல எனக்கு இவ்வளவு வருமானம் கிடைச்சது, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். அப்பா, ஒரு வழியா ரிசல்ட் வந்து முடிஞ்சது, ரிசல்ட்டோட முடிவை தான் எதிர்பார்த்தேன், அதுல நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன். அப்பா, நல்ல வேலை, நான் இப்ப இந்த பெண் வீட்டார்கிட்ட இருந்து ஒரு முடிவு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அவங்க என்ன ஓகே சொல்லிட்டாங்க. அல்லது மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட இருந்து ஒரு முடிவு எதிர்பார்த்தேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்த முடிவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு மனிதனை சமாதானத்துக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட முடிவை கர்த்தர் தீமைக்காக அல்ல, வருத்தப்படுறதுக்காக இல்ல, கஷ்டப்படுறதுக்காக இல்ல, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருச்சே, இவ்வளவு தூரம் துன்ப நாம எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில இதை செஞ்சுமே இது இந்த முடிவு நமக்கு சாதகமா வரலையே அப்படின்னு நாம வேதனைப்படாத அளவுக்கு கர்த்தர் அதை சமாதானம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நன்மையானதாய் என்ன பண்ணுவாரு, முடிச்சு கொடுப்பார். அன்பானவர்களே, அதுக்கு நாம ஆண்டவரிடத்துல நாம அந்த முடிவை குறித்து அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கோம். சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவர் சொல்றாரு, நான் நினைவுல வச்சிருக்கிறேன், என்னுடைய நினைவுகளில உன்னுடைய வேண்டுதல் இருக்கிறது, அதை நீ முதல் தெரிஞ்சுக்க. புரியுதா? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட சொல்லிட்டீல, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்ல, அவர் பார்த்துக்குவார். நமக்கு நல்லதொரு முடிவை அவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா கொடுப்பார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாது. அன்பானவர்களே, ஏதாகிலும் ஒன்றை குறித்து ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக அந்த முடிவு உங்களுக்கு தீமையானதாய் அல்ல, வருத்தத்திற்குரியதாக அல்ல, நன்மைக்கு ஏதுவானதாக, சமாதானத்திற்கு ஏதுவானதாக கர்த்தர் உங்களுக்கு அந்த முடிவை கொடுப்பார். அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சமாதானத்தை உருவாக்கும். அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க செய்யும். அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நன்மையையும் உங்களுக்கு கொடுக்கும். கவலைப்படாது, ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். நாம வேண்டுகிற ஒவ்வொரு நாள் வேண்டுதல்களையும் கர்த்தர் நினைவில வைத்திருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தரோட சமூகத்துல வேண்டுவதையும் கர்த்தரோட சமூகத்துல கேட்பதையும் விட்டு விடாதீங்க. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு தீமையாய் அல்ல, நன்மையானதாய், சமாதானத்திற்கு ஏதுவானதாய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கவலைப்படாது. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. இந்த மாலை வேளையில நாங்கள் உம்முடைய சமூகத்துல நீர் சொன்ன வார்த்தையை முன்வைத்து நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நினைவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானது, நன்மைக்கு ஏதுவானது என்றும் சொல்லி இருக்கிறேன். அப்படியாக அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, இதோ இந்த மக்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, பரீட்சையின் முடிவாக இருந்தாலும், வேலை வாய்ப்பின் முடிவாக இருந்தாலும், திருமண காரியங்களின் முடிவாக இருந்தாலும், எந்த முடிவை அந்த மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த முடிவு அவர்களுக்கு தீமைக்காக அல்லாமல் நன்மைக்கானதாய், சமாதானத்திற்கு ஏதுவானதாய், என் கர்த்தர் எல்லாவற்றிலும் எனக்கு நன்மையானதாய் செய்து எங்கள் குடும்பத்தை சமாதானத்தின் வழியில நடத்தினார், என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்படியாக கர்த்தர் தாமே அவர்களை நினைவு கொண்டு அவருடைய நினைவுகளை அறிந்து ஏற்ற காலத்துல அந்த முடிவை நன்மையானதாய் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை மக்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.